ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஜவ்வரிசியில் வடை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். சிம்பிளாக பண்ணிடலாம். வடாலேயே ஈஸியான எப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜவ்வரிசி வடை தான். நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. ஓகே, எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நைலான் ஜவ்வரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இதுதான் நைலான் ஜவ்வரிசி. 1.5 டம்ளர் நைலான் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சிட்டோன்னா காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு ஏந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஊறி இருக்கு பாருங்கள். இது ஊறி இருக்கிற ஜவ்வரிசி. இதை ஒரு 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வெந்நீர் கூட தனியாக வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறமா இதுக்கு கல்லுப்பு, பச்சை மிளகா ஒரு 10 - 15 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவும் கல்லுப்பும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பக்கத்தில் ஹாட் வாட்டர் இருக்கும்ல, அது தேவையான நாங்கள் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். பச்சை தண்ணி மட்டும் இதில் யூஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணாக்கா நம்ம ஜவ்வரிசி ஊற்றி நாங்கள் எடுக்கும்போது அது உடஞ்சி வரும், தூள் ஆகிடும் ஜவ்வரிசி. அதனால தான் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். நல்லா வெந்து ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே இந்த உப்பும் கல்லுப்பும் பச்சை மிளகாவும் போட்ட பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ரொம்ப திக்காச்சுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். நல்லா வெந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 3 - 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சு அதை வடிகட்டி ஊற்றிருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் நீங்கள் கொஞ்சமாக வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம், இல்லைன்னா பவுடராக கூட போடலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் கரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான், கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. மாடியில் இந்த மாதிரி காட்டன் வேஷ்டி இருந்தால் போட்டுட்டு ஊற்றலாம். பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்னால் எடுக்கும்போதே சின்ன பீஸ் பிளாஸ்டிக்கு அதுலேயே வந்துடும். அது உடம்புக்கு கெடுதல். அதனால தான் துணியில் போட்டால், நீங்கள் துணி கட்டியாக ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு பின்னாடி பேக் சைடில் தண்ணி காட்டனில் தொட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், 1.5 கிலோவுக்கு இவ்வளோ ஜவ்வரிசி வடை வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் ஆட்டம் ஈவினிங்கில் நீங்கள் பொரிச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு நாள் வெயிலில் காய்ஞ்சா போதும். அடுத்த நாள் நிழல்லையே கூட காய வச்சுக்கலாம். துணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபேன் காற்றுல வச்சுட்டு எடுத்துக்கலாம் போதும். இல்லைன்னா வெயிலில் இருந்தால் வெயிலே வைக்கலாம். சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுது. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.